Hi friends, welcome to Non-Stop Go Tamil channel. இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் செல்வகுமாரன் அவங்களோடது. இந்த வண்டிக்கு தான் நாங்கள் கேரளா போய் சுற்றிட்டு வந்தோம். ஒரு லோக்கல் கிடச்சிது, வண்டி எடுத்துட்டோம். வண்டியில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா செல்ஃபு போடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. வேலை ஆல்மோஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செல்ஃப் மோட்ரு பெட்டு, இந்த பெட்டு கீழ் பெட்டு ரெண்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்கு. செல்ஃப் மோட்டர் புதுசு போட்டிருக்கு. ஃப்ளைவீல் ரிங்ஸ் அடிச்சிருக்கு. செல்ஃப் மோட்டர் பெட்டு வந்து போட்டிருக்கு. எல்லாமே புதுசு. ஒரு ஒயரிங் கிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அப்படியே பழைய கிட்டு எடுத்துகிட்டு புது கிட்டு போட்டிருக்கு. பழைய கிட்டு பார்த்திங்கன்னா கீழே கிடக்கு. அவர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சர்வீஸு. கிளச் சைடில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கீழ் பெட்டு பாருங்கள், கீழ் பெட்டு இங்கே இருக்கா. எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்குது. இதில் வந்துட்டு லாக் 2 லாக் போட்டிருக்கு. இந்த சைடு லாக் இன்ஜின் லாக் போட்டிருக்கு, சைடு லாக் வந்துட்டு இந்த சைடில் போட்டிருக்கு. தென் வந்துட்டு மெயினான விஷயம் ஹெட்டு வந்து வேலை செஞ்சுருக்குங்க. ஹெட்டு வந்துட்டு வேலை செஞ்சுருக்கு. இந்த 2 ஸ்டே வந்துட்டு செஞ்சு போட்டிருக்காங்க. இந்த 2 ஸ்டேவுமே செஞ்சு போட்டிருக்கு. ஹெட்டு வேலை வந்து பண்ணியிருக்கு. இந்த வண்டியில் ஹெட்டு வந்துட்டு ஆஃப் கண்டிஷன் தான் இருந்தது. அதனால் வந்து ஹெட்டு வந்து ஃபுல்லாகவே நம்ம வேலை பார்த்து ரெடி பண்ணி போட்டிருக்கு. அப்புறம் வந்துட்டு பம்ப் நாசில் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கு இந்த வண்டிக்கு. புது பேட்ரி புதுசாக பாக்ஸு. பேட்ரி பார்த்திங்கன்னா 14 amps பேட்ரி போட்டிருக்கு. அது எக்ஸிட்டில் வாரண்டியோடு போட்டிருக்கு. சரிங்களா. தென் வந்துட்டு இந்த சைலன்சர் பெண்டு புதுசு போட்டிருக்கு. குரோமியம் வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா. செல்ஃபு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா இந்த ஒர்க் எல்லாமே நாங்கள் பண்ணிவிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு 1 or 2 days டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு வர சொல்லி அவங்களே ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைட்னா பண்ணி கொடுத்துருவோம். செல்ஃபுக்கு பார்த்துட்டிங்கன்னா ப்ளாசரு, ரிலே இதெல்லாமே குவாலிட்டியாக நீட்டாக பண்ணி தெளிவாக வந்துட்டு வண்டி செக் பண்ணி தான் கொடுப்போம். செல்ஃப் சும்மா போட்டால் அந்த ரிலேக்கு அதுக்கும் சல்லுன்னு எடுக்கும். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கு. தென் உள்ளே வந்து RR யூனிட் இந்த டூல் பாக்ஸு கீழே உள்ளே வச்சுருக்கோம். RR யூனிட்டு. ஹெட்லைட் வந்து நல்லா வெளிச்சு வரணும். அப்புறம் ஃப்ளைவீல்லேருந்து 4 லைன் எடுத்துருக்கோம். 4 லைன் எடுத்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி கிளச் மேக்னெட் எடுத்து உங்களுக்கு பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபுல் பவர் வரும் ஹெட்லைட்டில். இந்த ஒயரிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த வண்டியோட நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இது. ஆக்சுவலாக எல்லாம் முடிஞ்சுது. செல்ஃபு எல்லாமே நல்ல வண்டிக்கு ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இது கொஞ்சம் போட்டு காட்டுறோம் பாருங்கள். செட் லேம்ப் போட்டிருக்கு. பேக் சைடு டேஞ்சர் லைட் எரியுது. இது வந்துட்டு லைட்டு ஓகே. ஹெட்லைட் போட்டோன்னா உங்களுக்கு செட் லேம்ப் வந்து அந்தளவுக்கு எரியாது. எக்ஸ்ட்ரா லேம்ப் லைட்டு பார்த்துட்டிங்கன்னா அது ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. எக்ஸ்ட்ரா லேம்ப் லைட்டு ப்ரொவிஷனல் ஆல்ரெடி இருந்தது தான், அது கொடுத்துருக்கோம். ஓகே, எக்ஸ்ட்ரா லைட்டு ஓகே. லாக் கொடுத்துருக்கு. ஹார்ன் எப்படி கிடைக்குன்னு பார்ப்போம்.
லைட்டாக அடித்தா காது கிளியுது. ஓகே, செல்ஃபு மட்டும் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வண்டி சவுண்டே ஒரு மாதிரியாக இருந்தது இந்த வண்டி எட்டு வரும்போது. ஹெட்லைட் வெளிச்சம் கொஞ்சம் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காயில் கரண்டில் கொடுத்துருக்கு. ஃப்ளைவில் கரண்ட் பவர் ஃபுல்லாக வரும். நல்லா வந்தோன்னே வெளியே வச்சு இது பண்ணிக்கிட்டு கேம்ப் எடுக்குது. செல்ஃபு எல்லாமே நீட்டாக போட்டாச்சு. ஹெட்லைட் ஃப்ளைவீல்லேருந்து கரண்ட் கொடுத்துருக்கு. அப்படியே ஆஃப் பண்ணி விட்டு செல்ஃப் போட்டு பார்க்குறோம். சும்மா தொட்டை எடுக்கிற மாதிரி. எப்பவுமே ஆப்செட் போட்டு எடுத்துட்டோம்னா ஆப்செட் போட்டு ஹாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லோ ஸ்பீடு வச்சாச்சு. நான் வண்டி ஸ்லோ ஸ்பீடில் தான் இருக்குது. ஹெட்டு வேலை பார்த்துருக்கேன் அந்த வண்டிக்கு. வந்ததுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஒன்றும் இப்போ இல்லை, காலையில் ஏதோ ஒரு டைமில் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு உனக்கு பர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சது. டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வண்டி டெலிவரி கொடுக்குறதா அவருக்கு. நீட்டாக பண்ணியாச்சு. அதனால் கேட்ட டேஸ்ட்டுக்கு நீட்டாக வேலை பார்த்து கொடுக்க போகிறோம். நாளைக்கு வந்தால் கூட எடுத்துக்கலாம். ஒன்ஸ் வந்துட்டு ஓட்டி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அவர்கிட்ட கூப்பிட்டு கொடுத்துட வேண்டியதான். நீட்டாக அவருக்கு பிடிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு என்னங்கிறது அடுத்தது. அவருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பிடிக்கணும். இது ஆல்ரெடி இந்த எக்ஸ்ட்ரா லைட்டில் இருந்துச்சு. அதுலேயும் ஆரன் எல்லாமே அதுலேயும் இருந்தது. எல்லாமே ரெடி பண்ணி போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து உடஞ்சி கிடந்தது. இந்த ஆக்சுவலாக இந்த சைடெலாம் உடஞ்சி கிடந்தது. ரெடி பண்ணோம். ஃபுல்லாக ஒயரிங் வந்துட்டு ஃபுல்லாகவே புது கிட்டு போட்டிருக்கு. பேட்ரி, தென் வந்துட்டு 6 யூனிட்டு, செல்ஃப் ரிலே, ஹாரனோட கட் அவுட்ரு, இது எல்லாமே வந்துட்டு புதுசு போட்டு நீட்டாக பண்ணியிருக்கு. ஹெட்டு வேலையும் பார்த்துருக்கோம். இப்போ ஃப்ளைவில் கரண்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 4 ஒயர்லேருந்து 2 ஒயராகவே கட்டிட்டோம். 2 ஒயரு கொடுத்து அப்போ டைரெக்டாக கொடுத்துட்டோம். லட்ச் காயில் வர்றது பார்த்துட்டிங்கன்னா 3 லைன் வந்துட்டு பேட்ரிக்கு வந்து கொடுத்துருக்கு. போதும். இதே இந்த வண்டிக்கு வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போகும்போது பேட்ரி வந்துட்டு கட் ஆஃப் வைக்கும். பவர்ஃபுல்லாக வரும். அந்த மாதிரி தான் கட்டி போட்டிருக்கோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற வண்டி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு வண்டி கொடுத்துருக்கோம். அந்த வண்டி வரணும். சென்டர் பெட்டு செல்ஃபோட, அதுவும் வந்து டாக்டர் வண்டி. இந்த வண்டியும் வந்துட்டு டாக்டர் வண்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அது சேல்ஸ் வீடியோ போட்டோம். அவங்களும் டாக்டர் வண்டி. இது சென்டர் பெட் போட்டு செல்ஃப் ஒர்க்காக வந்திருக்கு. இன்னும் வந்துட்டு சண்டே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன ஏதுன்ட்டு. அது வந்துட்டு அது விலாகாக போடுறேன். அப்போ பாருங்கள் என்னன்ட்டு உங்களுக்கு புரியும். இந்த வண்டி ஒர்க் முடிஞ்சது. அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்துட்டிங்கன்னா போன வாரம் திங்கக்கிழமை எடுத்துகிட்டு வந்த இந்த போன வாரம்
போன திங்கள் விட்டு அதுக்கு முந்தின திங்கள் வந்து இந்த வண்டி வந்து எடுத்துகிட்டு இருந்தது. கால் வருது, வண்டி வந்து லைட் டெஸ்ட் பண்ணுறோம். வேறு கேமரா வரல, கொஞ்சம் முன்னாடி நிறுத்துனா அடிச்சுப்போம். இல்லை கொஞ்சம் அவ்வளோதான் போகணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. கம்பி வயசு தெரியுது. அடிங்க பில்டிங் 50 மீட்டர் இருக்குமா? தாராளமாக அடிக்குது, பில்டிங் அடிக்குது. ஒன்றும் சார், எக்ஸ்ட்ரா லைட்டு எல்இடி லைட்டு ஒத்து வராது. ஆலஜன் தான் கரெக்டு, லைட்டை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்குது. போதும், அதை போடுங்க, மெயின் லைட் போடுங்க அப்படியே. ஓகே, ஹார்ன் அடிங்க. சூப்பர், போ ஸ்லோ ஸ்பீட் நல்லா இருக்கு. கரெக்டே பார்த்துட்டு ஓட்ட சொல்லுவார்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த ஓல்ட் ரோல் எடுத்து போடலாம். அது கடை இல்லைங்களாம்மா, ஏன் லைட் மட்டும் இல்லாமல் இருக்க மாட்டேருக்கு. நாளைக்கு காலையில் நான் போட்டுருக்கேன். சரி, உள்ள நடிச்சிடலாம்ண்ணா. அவ்வளோதான் ரைஸ். நாளைக்கு செல்ஃபை போட்டால் எடுக்கிற மாதிரி இருக்கும், திணறவே விடாது. அந்த வண்டிக்கு அதே தான் பண்ணணும், எல்லா வண்டிக்கும் அதே மாதிரி தான் திருப்தியாக தான் பண்ணணும். லைட் அட்ஜஸ்ட்மெண்ட். கொஞ்சம் கீழேண்ணா. இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கு. ஒரு இன்ச்சு. ஓகே, கரெக்டாக இருக்கு. ஓகே, சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வண்டியோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு போகிற நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.